ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் சூயின். இப்போ இவ டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கோட்டை கழட்டிட்டு அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்ல இவ்வளோ அவளோட சட்டையை கழட்டலான்னு வரா. இப்போ அவ இப்படி கழட்டிட்டு இருக்க. டாக்டரோட பேரை பார்க்குறா. அதில் டாங்கின் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஆஹா, என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் என்னோட டாக்டர் அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு டாக்டரையே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு டாக்டரே இவ்வளோ பார்க்குறான். இவ பார்க்கறதுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்காளே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. அப்போ இவ கேட்டிருப்பா, ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் காணாமல் போயிட்டேன்னா உன்னால என்னை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஷோல்டரில் கிஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல அவளுக்கு ஒரு மச்சம் இருந்திருக்கும். இந்த மச்சத்தை வச்சு ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பான். அது எல்லாமே உங்கள் ரெண்டு பேரோட கண்ணு முன்னாடி வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் தான் அவனோட எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு இவ பயந்து பயந்து அவளோட ட்ரெஸ்ஸை விலைக்கு காமிச்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல மச்சத்தை காணும். அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அப்பா அவ கிடையாதா, இந்த இடத்துல அவளுக்கு மச்சத்தை காணும். ஆனால் இவளோட கண்ணு இவளோட பேச்சு எல்லாமே பார்க்க அவ்வளோ மாதிரியே இருக்கு. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக எவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அந்த மச்சத்தை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இல்லைன்னா இவன் என்னை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல அலர்ஜிலாம் எது கிடையாது, இந்தாங்க இந்த மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கின கையோட அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்போவே இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோவோட ஃபைலை பார்க்குறான். இந்த பொண்ணோட பேரும் வித்தியாசமாக இருக்கு, முடியும் லென்த்தாக இருக்கு, ஒன்றும் புரியல, உண்மையாகவே இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா காதலிச்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு லாங் ஹேர்லாம் கிடையாது, பசங்க மாதிரி பாய்ஸ் கட்டு தான் வெட்டியிருப்பா. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவ டாக்டரை பார்த்து வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஜியோ அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இருக்கா. இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்போ இவளை பார்த்தவொன்னே அடியே நான் டாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது டாங்க பாத்தியா, என்னடி சொல்ற, அவ இப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தாண்டி என்னோட டாக்டர்னு இவ சொல்றா. எங்க பாரடி 6 வருஷம் கழிச்சு அவனை பார்த்ததுனால காதல் எதுவும் மயங்கிறாத, அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ண அப்படின்றத மறந்துட்டியா, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அவன் கிட்ட சொல்லாம மறைச்ச, ஏன்னா அவன் கஷ்டப்படுவான்னு அப்படி உருகி உருகி அவனை காதலிச்ச. ஆனா அவன் என்ன பண்ணான், உன்னை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் பார்த்தானா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே சொல்லிட்டு இருந்தான், உன்னை விட்டுட்டு ஃபாரின் கிளம்பி போயிட்டான், அந்த மாதிரி மோசமானவனை மறுபடியும் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்க அப்படின்னு சொல்ல, சரியா சொன்ன, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, முதல்ல நான் தான் சூயின் அப்படின்றத அவன் கண்டுபிடிக்காம இருக்கணும், போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா காலையில் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்த பொண்ணு மாத்திரை கூட வாங்காமல் ஓடி போயிட்டாலுமே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை பற்றின டீட்டெயிலா, அவளோட பேரு ஜீமோ, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பா, அவ்வளோ தானே தெரியும், மற்றபடி எந்த டீட்டெயிலும் தெரியாது. உன் எக்ஸோட பேர் சூயின் தானே, கரெக்டா, என்னடா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு உன் எக்ஸ் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ இவ்வளோ பற்றி யோசிச்சு பார்த்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்லியிருப்பானா, ஏண்டா அந்த சூயின் கூட நீ விளையாட்டுக்கு தானே பழகிட்டு இருக்க, இப்போ பார்ல கூட சொன்னியே அவளை விட்டுட்டு சாங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்ல, எங்க பாரு நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு, சாங்கோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் சீரியஸா சூயினை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சாங் சும்மா விட மாட்டா, அவளை டார்ச்சர் பண்ணுவா, அதனால தான் நான் இப்படி சொன்னேன், மற்றபடி என் வாழ்க்கையே அவதான், அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டே உன் ஆளை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ போய் சொல்றியா, உண்மையாவே நீ வேற லெவல்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவனை பார்த்து முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ரூமுக்கு வருவான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட திங்ஸ் எதையுமே காணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டே போயிருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சூயின் எங்கே போயிட்டா அப்படின்னு இவன் கால் பண்ணி பார்க்க ஃபோனும் போக மாட்டேங்குது. இப்போ ஹீரோயினை நினச்சி தவிச்சு போயிருக்க. அவனுக்கு படிக்கிற காலேஜ்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணானுங்க. டேய் சூயின் இருக்கால, அவளோட ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாலாம், எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்ல, அவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் முழிச்சிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக என்னை விட்டு போனான்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு மிஸ்டீரியஸான ஒரு ஆள் தான் ஃபோன் பண்ணுறான். இப்போவே ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீ அந்த டாங்கை மீட் பண்ணியிருக்க, நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்குறா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முக்கியம் இல்லை, எங்க பாரு நீ மற்ற எல்லாரையும் வேணா ஜீமோ அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம், ஆனால் டாங்கை ஏமாத்துறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, அவன் நீ யாருன்றதை கண்டுபிடிச்சானா உன் உயிருக்கும் ஆபத்து, உன் பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து, அவனை விட்டு தள்ளி வர்றதா உனக்கு நல்லது, சாங் குடும்பத்துக்கு மட்டும் நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உன்னோட இதயத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இதை பத்தி கவலைப்படாது, இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா
தான், நீ மாட்டிக்கிட்டனா என்னால கூட காப்பாற்ற முடியாது, பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கிளாஸ் ரீயூனியனுக்கு வந்திருக்கான். இவன் இப்படி வந்ததை பார்த்தோன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, டே இத்தனை வருஷமா நீ ரீயூனியனுக்கு வரவே இல்லை, இப்போ மட்டும் வந்திருக்க, என்னடா காரணம்? அந்த ஜோயினை தேடி வந்தியா? அவ ஒரு மோசமான பொண்ணுடா, அவங்க அம்மா மாதிரியே. அந்த மாதிரி கேவலமான பொண்ணுக்காகலாம் நீ எதுக்காக வர? நீ இவனுங்க பேசிட்டு இருக்க. இவனுங்க இப்படி பேசினதை பார்த்தோன்னே ஹீரோ கோவத்தில் பாட்டில் எடுத்து அடிச்சிடறான். யாராவது அவளை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரீயூனியனுக்கு வரா. இவ இதுக்காக பழைய கெட்டப்ல வந்திருப்பானா? அந்த ஃபோன் காலில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் இல்லையா, சாங் குடும்பத்துக்கு நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சா உனக்கு கொன்றுவாங்கன்னு. இப்போ அவளோட பேரு ஜீமோ. அந்த ஜீமோ அப்படின்ற கேரக்டரை சாங் குடும்பம் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவ சூயினா வந்துட்டு இருக்கா. இப்போ இவ சூயின்னா அவளோட கிளாஸ் ரீயூனியனில் கலந்துக்கிட்டானா இந்த விஷயம் சாங் குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா சூயின் உயிரோட தான் இருக்கா, அவள் இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு தகவலும் போகும். அதுக்காக தான் இவ கிளாஸ் ரீயூனியனுக்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்போ அவள் இப்படி வந்துட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோ கிட்டே மாட்டிடுறா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே துரத்துக்கிட்டே வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெஸ்டும் கோடி வந்துடா. அடே கொய்யால, ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிக்க பார்த்தா இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, கண்டிப்பாக இந்த கெட்டப்பில் நான் தான் சூயின் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஒரு ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக இன்னும் என்னென்ன விஷயம் தான் போட போறேன்னு தெரியலன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டுட்டு அவளோட விக்கெல்லாம் தூக்கி போட்டுறா. இப்படி நான் போனேன்னா கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களை கூப்பிட்டு உள்ள பசங்க மாதிரி ஒரு பொண்ணு ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பா, அந்த மாதிரி பொண்ணு உள்ள இருக்காளான்னு பாருங்களேன்னு சொல்ல அந்த லேடி உள்ள செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள எந்த பொண்ணும் இல்லைன்னு சொல்ல, எந்த பொண்ணும் இல்லையா, நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் சார் பார்த்தேன்னா அவங்க சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். சூயின் உள்ள போறதை என் கண்ணால பார்த்தேன், அப்புறம் எப்படி காணாம போனானே இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் தான் வெளியே வரா. அவளை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, நீ தானே சூயின், உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. யோ கண்ணு திறந்து பாரு, நான் ஜீமோ, நீ தப்பா நாளை கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா போயா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு வந்துடா. இவ இப்படி திட்டிட்டு போனதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ கண்டிப்பா சூயினா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்னமோ தெரியல, இவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு அவள் பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக ஒரு பொண்ணு இருக்கு, அது ஹீரோக்கு இவளுக்கு பிறந்த பொண்ணு தான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. இப்போ ஹீரோயின் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி, மேடம் உங்க பொண்ணு ரேனுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது வாங்கன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் தலை தெறிக்க அவளோட பொண்ணை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பாத்ரூம் கிளீன் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வர, அது பார்த்தோன்னா ஹீரோக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே ஓடி போனான், அப்படின்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கா, ஒருவேளை ஜீமோ தான் என்னோட எக்ஸா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட குழந்தை கூட தான் இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெட்ல இருந்துட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்து பெட்ல உள்ளவங்கள பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே பாப்பா ரொம்ப ஃபீல் ஆயிட்டு, ஆமா என் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது, அதில் எல்லா ஸ்டூடெண்டோட அப்பாவும் கலந்துக்குவாங்க, என்னோட அப்பா மட்டும் வரமாட்டார்ல, அப்பா எப்போதாம்மா வருவார் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரிச்செல்லாம் இவ்வளோ நாள் நீ அப்பாவை பற்றி கேட்டதே இல்லைல்ல, இனிமேலும் கேட்காத, ஏன்னா உன்னோட அப்பா வரமாட்டாருன்னு சொல்ல, சரிம்மா இனிமேல் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேச மாட்டேன், எனக்கு என் அம்மா கூட இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாவும் அவளோட மனசை சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. என் பொண்ணோட அப்பா யாருன்னு இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட சொன்னதே இல்லை, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி இவ ஃபீலிங் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இவ ஹீரோ இவ்வளவு பார்த்தவன இவளுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்க பாருங்க குழந்தைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், குழந்தையோட அப்பா இருந்தா கால் பண்ணி வர சொல்லுங்க, குழந்தைக்காக போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தையோட அப்பாக்கு நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு பாப்பா ஓடி வந்து ஹீரோவா அப்பான்னு கட்டி பிடிக்குது. அது பார்த்தவன ஹீரோ அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா தூக்குனதுனால எனக்கு உடம்பு சரியாயிருச்சுன்னு குட்டி பாப்பா சொல்ல, அது பார்த்தவன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவன் இந்த சாங் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தையோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, செல்லம் இங்கே வெயிட் பண்ண, அம்மா போய் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு அவள் சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்க. அவள் போன கையோட ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு, ஏமா உன் அப்பா நான் தான், அவனை போய் அப்பான்னு கூப்பிட்டு இருக்க, அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களை விட அங்கிள் தான் ரொம்ப பாசமாக இருக்காரு, அவர் எனக்கு அப்பாவாக இருந்தால் நல்லா இருக்குன்னு பாப்பா சொல்லிட்டு இருக்க.
இருக்க. இனிமே அவனை அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது, அங்கிள் தான் சொல்லணும், வா போலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட குழந்தைய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவன் சைலண்டா போகலான்னு பார்க்க, எங்கே போக பாக்குறீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு பக்கத்துல உட்காரா. இவன் இப்படி உட்காந்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா இவ பக்கத்துல உட்காந்தவனே இவளோட வாசனை அப்படியே சூயனோட வாசனை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பாத்தீங்கன்னா என்னாச்சு டாக்டர், ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு தானே ஒரு குழந்தை இருக்குன்னு இவ சொல்லிட்டு ஹீரோ கையில போட்டிருக்க ரிங்க பாக்குறான். இப்ப அந்த ரிங்க பார்த்த உடனே இவ்வளோ பாத்தீங்கன்னா இவனுக்கும் சாங்குக்கோ கல்யாணம் இருக்கணும், அதனாலதான் கையில ரிங் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, டாக்டர் ரொம்ப சுகமா இருக்கீங்க, நான் வேணா ஒரு காமெடி சொல்லவானே இவ காமெடி சொல்லிட்டு கேட்க பக்கம்னு சிரிக்க, ஹீரோக்கு அவனோட எக்ஸ் ஞாபகம் தான் வருது. அவளும் இதே மாதிரி தான் ரொம்ப காமெடியா பேசுவா. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா டாக்டர் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் பண்ணுற காமெடி உங்களுக்கு பிடிக்கலையோ, சரி ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஹீரோனோட கால் ஸ்லிப் ஆகிடுது. இப்போ அவ கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால தான் அவங்கள விட மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ காலை சுளுக்கு விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல, எங்க உட்கார நான் அவனோட காலை செக் பண்ணுறேன்னு ஹீரோ அவளோட காலை பிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்க. இவன் இப்படி செக் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு அவங்க காதலிச்சு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட காலை பிடிச்சிருப்பான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கால் பார்க்கறதுக்கு அவளோட கால் மாதிரியே இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு ஹீரோவை கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு ஹீரோ கூட வேலை பார்க்குற டாக்டர் தான் வராரு. இப்போ அவர் வந்து சார் சூ அப்படின்ற லேடி உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, என்னது சூ அப்படின்னு ஹீரோ வேகமா ஓடி போறான். ஏன்னா அவனோட எக்ஸ் பேரு சூயின் தானே. இப்போ அவன் வேகமா ஓடி வந்து பார்க்க அந்த இடத்துல ஒரு பாட்டி தான் இருக்காங்க. ஏப்பா நீ என்னை பார்க்கணும்னு தேடிட்டு இருந்தியாமே, ஒன்று பார்க்கறதுக்காக தான் வந்தேன், என் பேரு சூ மை, காலையில் எல்லாரையும் செக் பண்ணிட்டு போனேன், என்ன மட்டும் செக் பண்ணாமல் போயிட்டேன், எப்போ என்ன செக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பாட்டி உங்கள் பேர் சூ அப்படின்னு சொல்லி கேட்க, சூ மை சீக்கிரமாக வந்து என்னை செக் பண்ணப்பா அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி அப்புறமா வந்து உங்களை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பாட்டியை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு. சரி அவ என்னதான் பண்றான்னு போய் பார்க்கலான்னு ஹீரோனோட பொண்ணு இருக்க வார்டுக்கு வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா இவ மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் இவ மாம்பழத்தை பொழந்து கட்டிட்டு இருக்கா. என் ஆளுக்கு மாம்பழம்னா அலர்ஜி, சுத்தமா சாப்பிட மாட்டா, ஒருவேளை இவ்வளோ அவ்வளோ வேற வேற பொண்ணு போல, எனக்கு தான் அவன் மேல உள்ள காதல்னால இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரியே தோணுது போல அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக, ஹீரோ போன கையோட இவ மாம்பழத்தை கீழே துப்பிடுறான். அப்பாடா இவங்கிட்ட இது தப்பிச்சா போதும், நான் தான் சூயன் அப்படின்ற விஷயத்தை இவன் கண்டுபிடிக்கவே கூடாது, அப்பதான் எங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் விடிஞ்ச கையோட அவளோட பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறா. இப்போ டாக்டர் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபீவர் குறைஞ்சிருச்சு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருக்கா. அந்த டிராயிங்கை ஹீரோயின் அங்க உள்ள நர்ஸு கிட்ட கொடுத்துட்டு போறாங்க, இதை டாக்டர் கிட்ட கொடுத்துருங்கன்னு. இப்போ ஹீரோயினும் அந்த குழந்தைய அந்த இடத்த விட்டு போக, இவனு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ரொம்ப ஸ்வீட்டான குழந்தையா இருக்கு பாரு, டாக்டருக்காக டிராயிங் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்குன்னு அவங்க சிரிச்சிட்டு இருக்க. இவ போன கையோட இந்த சைடு ஹீரோ வரான். இப்போ ஹீரோ இவ தங்கியிருந்த ரூமுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல அவளை காணோம். எங்க உள்ள பேஷண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க காலையிலே குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க, உங்களுக்காக ஆஃபீஸ் ரூம்ல ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க போய் பாருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் வேகமா வந்து பார்க்கறான். வந்து பார்த்தா குட்டி பாப்பா வரைஞ்சு கொடுத்த டிராயிங் தான் இருக்கு. அந்த டிராயிங்கை பார்த்தோன்னே இந்த டிராயிங்கோட ஸ்டைல பார்க்கும்போது அவளோட டிராயிங் மாதிரியே இருக்கு அப்படின்னு அவனோட எக்ஸை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதே டிசைன்ல தான் டிராயிங் பண்ணியிருப்பா, அதே மாடல்ல தான் அவளோட பொண்ணு இப்போ டிராயிங் பண்ணியிருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் அதிகரிக்குது. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட குழந்தையை கூட்டிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு தான் வந்திருக்கா. இப்போ இந்த ஆத்தங்கரைக்கிட்ட வந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வச்சுட்டு அவங்க அம்மாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அம்மா 6 வருஷம் கடந்து போச்சு, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, நானும் உங்களோட பேத்தியும் நல்லபடியாக இருக்கோம், உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கே இருக்கணும், எங்கள் பாரிச்செல்லாம் பாட்டிக்கிட்ட நல்லா வேண்டிக்க, பாட்டி உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல குட்டி பாப்பாவோ சரின்னு சொல்லிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு பிக்னிக் தான் வந்திருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருக்க. பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அம்மா அந்த டாக்டர் அங்கிள் டாங் இருக்கார்ல அவர் தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காக சொல்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லைம்மா உங்கள் டேபிளில் அவரோட ஃபோட்டோ இருந்ததை பார்த்தேன், நான் நிறைய தடவை அங்கிளையும் அந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
பாப்பா இப்படி சொன்னவனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா உன்கிட்ட பொய் சொன்னா உனக்கு கோவம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே எனக்கு ஏன் கோவம் வருது? எங்க அம்மா எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு செல்லம், இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவான்னு சொல்ல. ஓகேம்மா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு பாப்பாவும் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து கதை பேசிட்டு பிக்னிக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பார்க்க சூப்பராக இருக்கான் பாரு, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையன் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தா சூப்பராக இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்க. யாரான்னு பார்த்தா வந்திருக்கது ஹீரோதான். அவனை பார்த்தோன்னே இவன் முகத்தை திருப்பிக்கிட்டு, ஐயோ அவன் தான் என்னோட டாக்டர்னு சொல்ல, என்னது உன்னோட டாக்டரா? எனக்காக ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி குடுறி அப்படின்னு சொல்ல, அவனை விளங்காதலே அவன் தான் என்னோட எக்ஸ்ன்னு சொல்ல, என்னது எக்ஸா அப்படின்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவும் இவ்வளோ பார்க்குறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாய மூடிட்டு அமைதியாக உட்காரு, அவன் பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொல்ல, சரி அமைதியா உட்காருன்னு இவ உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா கூட ஒரு பையன் சண்டை போடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் தடுக்கலான்னு வர, அந்த பையனோட அம்மா வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. ஏண்டி பொண்ணை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கா, என் பையனை பிடிச்சி தள்ளி விடுறா, ஒழுங்கா உன் பொண்ணை என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த லேடியோட வேலைக்காரன் தான் ஓடி வரான். இப்போ ஓடி வந்து அவங்க ஹோ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்ல, யாரா இருந்தா என்ன, நாங்க இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், எங்க பொண்ணு எந்த தப்பு பண்ணல, நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம் அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவங்க சாரி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் நீங்களா, நீங்க இதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அந்த பொண்ணு தான் சாரி கேட்கணும்னு சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க, உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இப்படி குழந்தைய வளர்க்குறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா, மற்றவங்களை புலி பண்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் எந்த பார்ட்டிக்கும் வரக்கூடாது, பிசினஸ் டீல்லாம் அதை மட்டும் பார்க்கட்டும், இனிமே அவர் பார்ட்டிக்கு வர்றதுக்கே அலோட் கிடையாதுன்னு சொல்ல, ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன அடிச்சே கொண்டு வரணும் அந்த லேடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அடியே நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன், இங்க நின்னா எனக்கு தான் பிரச்சனைன்னு அவ குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓட. இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. இவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட கேம்பிங்கில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான் வரானுங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இவ்வளோ பார்த்த உடனே, ஜீமோ நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, டீச்சர் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒன்றா சேர்ந்து பாபிக்கு செஞ்சு சாப்பிட்றீங்களா, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணோட டீச்சர்னா அப்படிதான் எங்கள் 2 பேருக்கும் பழக்கம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கும் பசிக்குது, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவனை வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா ஹீரோவை பார்த்தவொடனே ஹீரோ கிட்ட பேச வருது. அங்கிள் உங்களை மறுபடியும் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு குட்டி பாப்பா பேசிட்டு இருக்கேன். இவன் இப்படி பேசுறதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அப்பாவையும் பொண்ணையும் பிரித்து வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு தனியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த டீச்சர் தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கே என் ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிட்டு வந்தான், ஆனால் இந்த இடத்துல உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், என்னை உனக்கு 6 மாசமா தெரியும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னது கல்யாணமா, இங்கே பாருங்க நீங்கள் பணக்கார வீட்டு புள்ள, அது மட்டும் இல்லாமல் சிங்கிளாக இருக்கீங்க, ஆனால் நான் எனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவன் கிட்ட வந்து என்ன சொல்றானா, அந்த பொண்ணு உனக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அப்படி சொல்ற, அவ எனக்கு ஏத்த பொண்ணு தான், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை கூட இருக்கு, அப்படி இருக்கிறப்ப எப்படி அவனுக்கு ஏத்த பொண்ணுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கைண்டா நடந்துக்குவா, அவனை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ உனக்கு ஏத்த பொண்ணு இல்ல, அவ பின்னாடி சுத்தி அவளுக்கு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டு, உன்னோட காதல் வாழ்க்கை தான் உன்னை விட்டு போயிருச்சுன்னா நீ மற்றவங்க வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவியா, உன்னோட லவர் அந்த சூயின் இருக்காளே அவ ஏன் உன்னை விட்டு போனான்னு இப்போ வரைக்கும் உனக்கு காரணமே தெரியாது, போய் அந்த காரணத்தை கண்டுபிடுறா, அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல, போது வாயமுறா, நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அவளை பார்க்கணுன்றதுக்காக தான், இன்னைக்கு அவங்க அம்மாவோட இறந்த நாள், ஒவ்வொரு வருஷமும் அவள் இந்த கிராமத்துக்கு வருவா, இந்த தடவை வருவான்னு நினச்சிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனால் அவளை காணன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா சரி சரி அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கா பாரு, அந்த ஆள் இந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த ஆளுக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு விசாரி, ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்கான், இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களான்னு. இப்போ அவன் இப்படி விசாரிச்சுட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த பொண்ணை அந்த கேம்ப்ல பார்த்தேன், அங்கதான் இருக்கா போய் பாருங்கன்னு சொல்ல, இவர் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த கேம்ப் கிட்ட தான் ஓடி வரான். இப்போ ஹீரோ இப்படி ஓடி வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நீ ஃபோட்டோவில் காமிச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறா.
இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா பெரியவரே கண்ணை முழிச்சு பாருங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ணு இவ்வளோ ஒண்ணு கிடையாது. இவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவனா அவரை பாத்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு எதுவுமே பேசாம இருக்கா. எனக்கு இந்த பொண்ணு நல்லாவே தெரியும். அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வருவா. இப்ப என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பெரியவர் அந்த இடத்த வீட்டு போக சைடு ஹீரோயின் தனியா வந்துடுறா. இப்ப அவ தனியா வந்து அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து இவளை கட்டி பிடிச்சிடான். நீ சூயன் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, ஐயோ டாக்டர் தயவு செஞ்சு என்னை விடுங்க, நீங்க தப்பான ஆளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவன் கூட பேசணும், தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு உன்னோட குரலை கேட்கணும், நான் எந்த அளவுக்கு காதல் வழியா அனுபவிக்கிறேன்னு தெரியுமா, இப்போ வரைக்கும் என் மனசுல நீ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. யோ என்னைய நினைச்சிட்டு இருக்க, உனக்கு பொண்ணுங்க வேணா காசு கொடுத்து எங்கேயாவது போய் தல, என்ன விட்டு தல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த செடிங்க நடக்கிற எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்டு பாத்துறான். ஏண்டா நான் அவளை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு எதுக்காகடா அவகிட்ட இப்படி நடந்துக்கிற, ஒழுங்கா அவளை விட்டு தள்ளி போன்னு சொல்ல, நான் இப்படி நடந்துக்கிட்டதுல உனக்கு என்னடா பிரச்சனை, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிச்சிடறான். எவ்வளோ தைரியம் தான் ஏன் ஆளையே கரெக்ட் பண்ண பாப்பா, உன் ஆளு சூயின் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஜீமோ பின்னாடி சுத்த பார்க்குறியா, உனக்கு ஒன்று போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளோட பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்ல, பேர் சொல்ல எனக்கு தகுதி இல்லையா, உன் ஆளு எதுக்காக உன்னை விட்டு போனானோ உனக்கு இப்போ வரைக்கும் காரணம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். ஆமா தெரியும், அவ கூட சும்மா விளையாட்டுக்கு தானே நீ பழகிட்டு இருந்த, அன்னைக்கு பார்ல என் கூட பேசிட்டு இருந்தியே, அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் ஆள் உன்னை விட்டு போயிட்டா தெரியுமா, இப்போ வரைக்கும் உன்னை பார்க்க வரலன்னா என்ன அர்த்தம், உன் மூஞ்சில் முழிக்க கூட அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உன் மனசை கஷ்டப்படுத்திருக்கேன், அதனால தான் என்னை விட்டு போயிட்டியா, என்னை இத்தனை வருஷத்துல உனக்கு பார்க்குறேன்னு கூட தோணல அப்படின்னு வச்சுட்டு எதனால அவ பிரிஞ்சு போனா அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கார்ல உட்காந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் ஜீமோவை பார்க்கும்போது உங்களுக்கு சூயின் ஞாபகம் தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்க, போது வாயமுடனே இவன் சொல்லிட்டு இருக்கான், வேணும்னா அவங்களோட பாஸ்ட்டை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணவா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்களோட பழைய காதலி நினைப்பு வருதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அவளோட கண்ணை பார்க்கும்போது அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு, எதனால எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா சார் அந்த ஜீமோவை பத்தி லைட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணேன், போன வருஷம் இதே நாள் இந்த வில்லேஜ்க்கு அவங்க வந்திருக்காங்க, ஒருவேளை ரெண்டு ஒரே ஆளானா அவை சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அவனோட சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்த உடனே இவன் குடிச்சிட்டு இருந்த டீயை கீழே துப்பிடுறா. இப்ப அவ திஷி எடுத்து தொடக்கலான்னு வர ஹீரோவோட கையை பிடிச்சிடறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு கையை எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட குழந்தைய கூட்டிட்டு பார்க்குக்கு தான் வரா. இப்ப அவ உள்ள போகலான்னு பார்க்க அங்க உள்ளவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி பார்க்கு ஃபுல்லாயிடுச்சு மேடம், நீங்க அடுத்த ரவுண்டு உள்ள போலான்னு சொல்ல, ஆனா என் பொண்ணு ஃப்ரெண்டு உள்ளதா இருக்காங்க, தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்ல, எல்லாம் முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கார்ல உட்காரவங்க கூட பேசணும்னு சொல்ல எவ்வளோ வந்து கார்ல உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு கேக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், உனக்காக 2 கேக் வாங்கிட்டு வந்தே சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. பார்த்தா அதில் ஒரு கேக்கு ஹீரோயினுக்கு பிடிச்ச கேக்கு, இன்னொன்று இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான கேக்கு. இப்போ ஹீரோயின் அவளுக்கு பிடிச்ச கேக்கை சாப்பிட்டுட்டு இந்த கேக்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேக்கு சாப்பிட்டு அந்த கேக் நல்லா இருக்குன்னு சொல்லி மொத்தமாக பேச்சையே மாற்றிட்டு இருக்கா. இவதான் சூயன் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் எதுக்காகவும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாவே தெரியுது என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் பின்னாடி சுற்றலை, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றுறேன். 6 வருஷமாக ஒரு பொண்ணுக்காக காத்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் அந்த பொண்ணையை கண்ணு முன்னாடி வரவே மாட்டேங்கிறா. அதுக்கான காரணம் என்னன்னு தெரில. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் ஆனவேன், என் கையில் போட்டிருக்க ரிங்கை வச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மோதிரை காத்துட்ருக்கிறது ஒரு பொண்ணுக்காக, என்னோட காதலிக்காகன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி வந்த ஆளே நான் கிடையாது, என்னோட கேம்பில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட கேம்புக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல மழை பெய்யுது. இப்போ இப்படி மழையில் நினைச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ கொடை எடுத்துட்டு வந்துடுறான். மழை பெஞ்சிட்டு இருக்கு, வா கேம்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ளே வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டவல் எடுத்து கொடுக்க, நீங்களே தான் நனைஞ்சு போயிருக்கீங்கன்னு இவ சொல்றா. இப்போ இப்படி சிறந்து பார்த்தோன்னே ஹீரோனோட சட்டையை கழட்டிட்டே கிட்ட வர, டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வெளியே போனதுக்கு அப்புறம் சட்டையை கழட்டுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்கே உள்ள பெட்ல விழுந்துடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாங்க தொடச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி டவலை கொடுத்துட்டு இருக்க. வெளியில சாங்கோட குரல் தான் கேட்குது. அந்த குரல் கேட்டவொடனே ஹீரோவில் பிடிச்சி பெட்ல தள்ளி, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடி, இல்லைன்னா ஒரு பிசாசு என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
யாரை பத்தி பேசுறான் ஒன்னும் புரியலேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. உன்னோட குழந்தை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல, என் குழந்தை அவங்க அப்பா மாதிரி ஒண்ணு கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொந்த பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சாங் வந்துடுறா. இப்ப சாங் ஹீரோவை பார்த்தவொடனே டாங் என்ன பண்ணிட்டு இருக்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்றான். என்னது பொண்டாட்டியா, இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இவ கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இவ கூட சுத்திட்டு இருக்கேன், உன் வேலையை பார்த்துட்டு போன ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் அந்த இடத்த வீட்டோட அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவ கூட சும்மா விளையாட்டுக்காக தானே பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே அன்னைக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது. ஹீரோயின் கிட்ட போட்டு விட்டதே இவளோட வேலை தான். கடந்த காலத்துல ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, விளையாட்டுக்காக தான் பழகிறேன்னு, அதை வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புனதே இவளோட வேலை தான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா நீ சூயின்னா இல்ல ஜீமோவான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட சந்தேகம் கிளியர் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ குழந்தை கூட ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொடனே உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, எனக்கு கரெக்ட் பண்ணி உன் கூட பெட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டு, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வேற ஏதாவது பொண்ணுக்கிட்ட போயிருந்தேன். இவன் அந்த இடத்த விட்டு போக பார்க்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் ஏன் உன் பின்னாடி சுத்துறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பா சாமி நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு அந்த மிஸ்டீரியஸான ஆள் தான் கால் பண்ணான். இப்பவே கால் பண்ணி உன் தங்கச்சியோட இதயத்தை சாங் குடும்பத்தோட பொண்ணுக்கு வச்சாங்க இல்லையா, அந்த இதயத்தை வச்சதுலேருந்து அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தா, ஆனா போக போக அவளுக்கு அந்த இதயம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, நிறைய அலர்ஜி ரியாக்ஷன்லாம் காட்டுது, இப்ப சாங் குடும்பத்துக்கு புது இதயம் தேவைப்படுது, தயவு செஞ்சு உன்னோட கிராமத்துக்கு மட்டும் போயிடாத, அவங்க மறுபடியும் உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்கறா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும், அவளோட தங்கச்சி ஸ்கூல்ல சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. அதை பார்த்த உடனே இவளால நம்பி இருக்கவே முடியாது. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உன் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டா, அவளோட இதயத்தை டொனேட் பண்ணுறதாவும் முன்னாடியே சைன் போட்டு கொடுத்துட்டா, அதனால அந்த பொண்ணோட இதயத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, என் தங்கச்சியோட வாழ்க்கையில் என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸான ஆளோட காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, என்ன உதவி பண்ணணும்னு அவரை கேட்குறாரு. என்னோட பேரை மாற்றிடுங்க, என்னோட பேரை சூயின்னு என் தங்கச்சியோட பேரை மாற்றி கொடுத்துருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, என் தங்கச்சி உயிரோட இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க, என் தங்கச்சியோட பேர்ல நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவனும் சரின்னு இவளோட பேரை சூ இன்னும் மாத்திருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த மிஸ்டீரியஸான ஆளை பார்த்தீங்கன்னா சாங் குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்காத, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாற்ற ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் போனை வைக்க, இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ சூயினை தான் தேடிட்டு இருக்க, உண்மையான சூயின் நான் கிடையாது, நான் உங்ககிட்ட பழகும் போதே என்னோட பேரை மறைச்சுதான் உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன், என்னோட உண்மையான பேரு சூ குயின் அப்படின்னு இவ அவளோட உண்மையான பேரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினோட பேரு சூ குயின், அவளோட தங்கச்சியோட பேரு சூ இன். ஹீரோயின் அவ தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா அவளோட பேரை இவளோட பேரை மாத்திருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவே பழக்கமாயிருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன சொல்றேன்னா, சார் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், சூ இன் அப்படின்ற பொண்ணு செத்து போயிட்டதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்ல, என்னது செத்து போயிட்டாளா, இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்தா உனக்கு கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கிராமத்தோட செத்தவங்க லிஸ்ட்டை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், அந்த பொண்ணு செத்து போயிட்டதா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா நேரா சூயினோட கல்லறைக்கு தான் வரான். இப்போ அங்கே வந்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். 6 வருஷம் உன்னை தேடிட்டு இருந்தேன், கடைசியா இந்த இடத்துல பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்த வாக்கு என்னை விட்டு போயிட்டியா, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். இப்போ அவன் வந்து என்ன சார்னா, சார் இன்னொரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்க இறந்து போன வருஷத்துல RH நெகட்டிவ் பிளட் உள்ள ஒரு பொண்ணோட இதயம் தேவைப்பட்டிருக்கு, நம்ம மேடத்துக்கும் அதே பிளட் குரூப் தான், பிளாக் மார்க்கெட்டில் உடல் உறுப்புகளை எடுத்து விற்பாங்களே அவங்களுக்கும் மேடத்தோட சாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணு, சாவுக்கு யாரு காரணன்றதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். இப்போ அவன் கால் பண்ணி நான் தேடிட்டு இருந்த ஆளு நீ இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா அவள் இப்போ உயிரோடவே இல்லை, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும், எனக்காக அவளோட அக்கா மாதிரி நீ நடிக்கணும், சூக்குயினா நடிக்கணும், அவளோட சாவுக்கு யாரு காரணன்றதை கண்டுபிடிச்சு நான் ஜெயிலுக்கு அனுப்ப விரும்புறேன்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சி எவிடன்ஸோட இந்த சாங் குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ நம்ம புதுசாக எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஊருக்கு போகிறீங்களா, நீயும் குழந்தையும் இந்த ஊரை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்கிறா. இங்கே பாரு உன்னோட பேரை மாற்றிக்க, உனக்காக புது ஐடென்டிட்டியை நான் உருவாக்கி தரேன், எனக்காக நீ கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து உன்னோட பேர் ஜீமோ கிடையாது, உன்னோட பேர் சூ குயின். இதுதான் நம்ம 2 பேருக்கும் நடுவில் உள்ள அக்ரிமெண்ட். இதில் சைன் பண்ண அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கா. செத்து போன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவா உன் வாழ்க்கையை பணிய வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என் வாழ்க்கையே அவள் தான், அவளை தவிர வேற யாருக்கும் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, அவளை கொன்னவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். இந்த அக்ரிமெண்ட் படி நீ சூக்கைனா நடிக்கணும். உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு 5 மில்லியன் தருவேன், அந்த பணத்தை எடுத்துட்டு தாராளமாக என்னை விட்டு போகலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சைன் போட்டு கொடுக்குறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வா வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு காஃபி ஊற்றிய கொடுத்துட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸை எந்த மாதிரி காஃபி போட்டு குடிப்பாலோ அதே மாதிரி பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே இது எதர்ச்சியாக நடக்கிற விஷயமா தான் இருக்கணும், கண்டிப்பாக இது அவ்வளோ இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு வரான். ஏன்னா அந்த பார்ட்டியில் சாங் குடும்பத்தோட பொண்ணுமே இருக்கா. இப்போ அவள் ஹீரோயினை பார்த்தோன்னே இது சூயின் தானே, இவ இப்படி உயிரோட வந்தா, ஒருவேளை இது பேயா இருக்குமோன்னு அவள் பயப்பட ஆரம்பிக்க, அவங்கம்மா பார்த்தீங்கன்னா நீ எதை பற்றி பயப்படாதம்மா, அவள் தான் செத்து போயிட்டாள் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறான். இவளோட பேர் சூ குயின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா சூ குயின் அப்படின்றது சூயினோட தங்கச்சி தானே, அப்படின்னா அவளுக்கு இவளுக்கு ஒரே பிளட்டாக தான் இருக்கணும். கடவுளாக பார்த்து தான் இவளையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கார் போல, இவளோட இதயத்தை நான் எடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவளோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சூ குயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும், அவளோட பிளட் டைப்பு, ஹார்ட்டோட கண்டிஷன் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி ஹீரோனை பற்றின டீட்டெயில் விசாரிக்க சொல்கிறா. இப்போ இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா வேணுனே வந்து ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்கா. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின மாதிரி இருக்குன்னு சொல்ல அவள் ஏன் கூட வந்திருக்கா, அவளை வம்பிழுக்கிற வேலை வச்சுட்டா வாயை கிழிச்சு போட்டுருவேன். நீ ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி திட்டி விட, டாங் இதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, ஒழுங்காக நடந்துக்கடா அப்படின்னு சொல்ல வாய் மூடிட்டு போடின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு மட்டியாகிற ஸ்டேஜுக்கு இருக்க ஹீரோயின் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. இப்போ ஹீரோவை பெட்ரூம்க்கு கூப்பிட்டு வர அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு சூயன் என்னை விட்டு எங்கே போன, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னா அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக கண்ணை முழிச்சு பாரு நான் அந்த பொண்ணு கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருந்தது எல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு கண்ணை முடிக்கிறா ஹீரோ கிஸ் பண்ணட்டுன்னு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இல்லை அவள் செத்து போயிட்டா, நீ சூயின் கிடையாது, சூயினோட இடத்த வேற எந்த பொண்ணுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா எதுக்காக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ குளிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறான். இப்போவே குளிச்சுக்கிட்டே அவனோட லவரை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னால் நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, மனசுலாம் வலிக்குது அப்படின்னு இவன் ஹீரோயினை நினச்சி அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் என் கூட அப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரீங்களா, ஏன்னா ஸ்கூலில் எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. பாப்பா இப்படி சொல்லிட்டு பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தை எதோ தெரியாமல் பேசிடுச்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவை புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோ இப்படி காப்பாற்றினோடனே குட்டி பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஏய் ஜாலியே எனக்குன்னு அப்பா கிடைச்சிட்டாரு அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா கூட விளையாடிட்டு அவளுக்கு சிப்ஸை கொடுத்துட்டு இருக்க. அங்கிள் எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் இப்படி சந்தேகப்பட்டு இருக்கா. நெட்டுக்கு ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவன் நைட் ட்ரெஸ் போட்டு வரா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போவோன்னு இவ போக பார்க்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு டவுட் வந்துடுது. இப்போ அவன் அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவனோட ஸ்டடி ரூம்க்கு கூப்பிட அவனும் வந்துடுறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்தா எனக்கும் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு சொல்ல பாஸ் என்ன சொல்கிறீங்க, அவங்களோட குழந்தை எப்படி அவங்களோட குழந்தை ஆகணும் அவன் கேட்டுட்டு இருக்க. சொன்னதை மட்டும் செய், இந்த விஷயம் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்ல அவனு சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவகிட்ட வந்து என்ன சொல்கிறானா 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என்னோட லவர்ஸ்க்கு இடையில ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் இருந்துச்சு தெரியுமா. அவளோட டைரியில் ஒரு விஷயம் எழுதியிருந்தா, எப்போவுமே என் கூடவே இருக்கணும், வாழ்க்கை பூரா ஒன்றா வாழணும்னு எழுதியிருந்தா. அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க அவங்க எழுதுனது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச இந்த டைரியில் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோ கேட்குறான். அட சும்மா தப்பா சொன்னேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட டைரியை நான் 100 தடவை படிச்சிருக்கேன், அவள் நான் சொன்னதை பற்றி எழுதலை அப்படின்ற விஷயத்த எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஐயோ போட்டு வாங்க ட்ரை பண்ணியிருக்கா, நானும் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தான் உண்மையை மறைச்சிட்டு இருக்க போற. இங்கே பாரு ஒரு
ஒரு நாள் உண்மை தெரியதா போகுது. நீ ஆப்பிள் சீவுற விதம் கூட அவ்வளோ மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆப்பிளை இப்படி தானே சீவுவாங்க, சும்மா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படாதீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னா அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தாவே குளிச்சுட்டு துண்டோட நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு, ஹேர் ட்ரையர் என்னோட ரூமில் வேலை செய்யலை, தலை காய வைக்கணும், உங்கள் ரூமில் உள்ளதை தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க உள்ளே வந்து உட்காருன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோ அந்த ஹேர் ட்ரையரை எடுத்து அவளோட முடியை காய வைக்கலான்னு வர, நானே பண்ணுறேன்னு இவ சொல்ல, அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட முடியை காய வச்சுட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. அதை பார்த்தோன்னே இவ பயந்துட்டு இருக்க. பயப்படாத, உன்னோட ரூமுக்கு நான் உன்னை கூட்டு போகிறேன் வான்னு சொல்லி ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு, இந்த இருட்டில் பார்க்குறதுக்கு ஜூயன் மாதிரியே இருக்க, கொஞ்ச நேரம் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ அமைதியாக நின்றுட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, டக்குன்னு கரண்ட் வந்துடுது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்குள்ளே ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட லவர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த சாங் குடும்பத்தோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளோட டாக்டர் பார்த்தீங்கன்னா சூ குயினை பற்றின எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிடறான். மேடம், அந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் உங்களோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான எல்லா சக்ஸஸ்ஃபுல்லும் இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் மேட்ச் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணால் 99% நமக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கடவுளாக பார்த்து தான் அவளே இங்கே அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளை கடத்திட்டு வந்து அவளோட இதயத்தை எடுக்கிற வழியை பாருங்கன்னு சொல்ல, அவளோட பொண்ணை என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். வளரட்டும், ஃபியூச்சரில் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவள் பொண்ணோட இதயத்தை எடுத்துக்கலாம், மொத்தமாக தூக்குற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்க்கறதுக்காக அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். பாஸ், நம்ம வீட்டை சுற்றி ஆளுங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, பார்க்க ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க. விசாரிச்சதுல தான் தெரியுது அவங்க சாங் குடும்பத்துக்கு வேலை பார்க்குற கூலி ஆளுங்கன்னு. அவனுங்க மோசமான ஆளுங்க தெரியுமா, உடல் உறுப்பை திருட்டுத்தனமாக ஆட்டையை போட்டு விற்கிறதுல அவங்க பேர் தான் அடிபட்டிருக்கு. அவங்க எதுக்காக நம்ம வீட்டில் நிற்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல பாஸ். அது மட்டும் இல்லாமல் ஜூயனோட சாவுக்கும் இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவளோட இதயத்தை எடுத்து யாருக்கோ டொனேட் பண்ணதா கேள்விப்பட்டேன். சாங் குடும்பத்தோட பொண்ணுக்கும் இதயத்தில் பிரச்சனை இருக்கு. ஒருவேளை மேடமை இவங்க தான் போட்டு தள்ளியிருக்கதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் செத்து போயிட்டான்னு தெரியும், அதுக்கும் சாங் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாங் குடும்ப தலைவ உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்ல, சார் இன்னொரு விஷயத்த இப்போதான் கண்டுபிடிச்சேன், உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கவ கூட சாங் குடும்பத்தோட ஆளுதான்னு சொல்ல, எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும்னு யோசிச்சுட்டு ஹீரோ வேகமாக வீட்டுக்கு தான் வரான். இப்போவே இப்படி வீட்டுக்கு வர, ஹீரோயின் குழந்தையை தூக்கிட்டு பயத்தோட வீட்டுக்கு வரா. என் குழந்தை ஸ்கூலில் இருக்கும்போது அவளை 2-3 பேர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கே பயமாக இருக்கு. நீ தான் ஆளுங்களை அமிச்சியா, ஒரு வேலை பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக பாடி கார்டு அமிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட குழந்தைய நான் இதுக்கு பாதுகாக்கணும், உன்னை என்னோட அக்காவை நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், அந்த வேலையாவது நீ ஒழுங்கா பாத்தியா, எல்லாரும் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, வந்த வேலையை பார்க்காம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கன்னு ஹீரோ திட்ட. என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நீ சொல்லிதானே நான் நடிச்சேன், நீ இவ சொல்லிட்டு இருக்க, என்னடான்னு பார்த்தா அவங்க பேசுற எல்லாத்தையும் வேலைக்காரி ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் கூட போட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா வீட்டை விட்டு போடின்னு சொல்லி அவளை பத்தி மோசமா பேச, ஹீரோ இப்படி பேசினதை பார்த்தோன்னே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் அவனை தேடி நானே பொண்ணு எனக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு வேலைக்காரங்க உங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து நேரா அவகிட்ட சொல்லிடுறாங்க, மேடம் அங்க இருக்கிறது சூக்கின் கிடையாது, நடிக்கிறதுக்காக சாரு கூட்டு வந்திருக்காரு, நானே என்னோட காதால கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன டாக்டர் இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படின்னா அந்த பொண்ணோட இதே எனக்கு மேட்ச் ஆகதா, நான் உயிரோட இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, அந்த பொண்ணோட ரிப்போர்ட் தான் செக் பண்ணேன், கரெக்டா மேட்ச் ஆனிச்சேன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. எது உண்மைன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க, எனக்கு மாற்று இதயம் கிடைச்சே ஆகணும், நான் உயிரோட வாழ்ந்தாகணும், எனக்கு இதே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பதான் வராரு. இப்ப அவரை பார்த்த உடனே டாக்டர் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ குழந்தை கூட அவ வீட்டுல இருந்துட்டு இருக்க. அவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சாங் குடும்பத்தோட ஆளுங்க தான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு வந்து டேபிள் கீழே ஒளிய வச்சிடறா. இங்க பாரு தங்கம், என்ன நடந்தாலும் சரி வெளியே வரக்கூடாது, அமைதியா இதுக்குள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கத்தி எடுத்துட்டு இருக்க. பார்த்தா சாங் குடும்பத்தோட ஆளுங்க வந்து இவ்வளவு கடத்த கூடவே அவளோட பொண்ணையும் கண்டுபிடிச்சு கடத்திடுறானுங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி கடத்திட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஒழுங்கா அவளை விட்டுருங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த சண்டையில ஹீரோக்கு அடி கூட பட்டுருது. இப்ப ஹீரோ அவங்க கூட இப்படி சண்டை போட்டுட்டு அவனுங்களை துரத்தி விட, இந்த சைடு குழந்தைக்கு லைட்டா கத்தி பட்டுருது. இப்ப இந்த கத்தி பட்டவன குழந்தை அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அதை பார்த்தவன ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குது, குழந்தைக்கு பி டைப் பிளட் குரூப் யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதே
ரத்தம் தான் எடுத்துக்கங்கன்னு ஹீரோ சொல்ல, இல்ல வேண்டாம், ஆல்ரெடி உனக்கும் அடிபட்டிருக்கு, நீ ரத்தம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் உயிரை விட குழந்தையோட உயிர் தான் முக்கியம், என் ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு ஹீரோ போக பார்க்க, இல்லை நீ போகாத, நீ குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாது, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ ஹீரோ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். பாஸ் எனக்கும் அதே ரத்தம் தான், நான் ரத்தம் கொடுக்குறேன்னு அவன் உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பி பாசிட்டிவ் பிளட் உடனே வேணும், அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, குழந்தைக்கு சர்ஜரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இவங்க 2 பேரும் ரூம்ல இருந்துட்டு இருக்க. ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? உன்னை இத்தனை வருஷம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், உன்னை தேட எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தானே இருந்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போனேன், என்னோட உண்மையான பேரு சூகின் தான், என் தங்கச்சியோட பேர் தான் சூயின், அவளை ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ணி அவளோட இதயத்தை எடுத்து சாங்கியூக்கு வச்சுட்டாங்க. அவள் இறந்து போனதுக்கப்புறம் அவளோட பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோட படிப்பை நான் பாதியிலே விட்டுட்டு என் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் மட்டும்தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அவள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ தான் உன்னை மீட் பண்ணேன், உன்னை காதலிச்சேன், உன்னை நான் மனசார தான் காதலிச்சேன். ஆனால் நீ என்ன சொன்ன, என் கூட விளையாடிட்டு இருக்கதா சொன்ன, அதனால தான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்னை ஒரு விளையாட்டு பொம்மையாக தான் பார்க்குறேன்னா எதுக்காக உன் கூட இருக்கணும்னு தான் உன்னை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல, அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி அமிச்சது சாங்கோட வேலை தான். நான் எதுக்காக அப்படி சொன்னேன் தெரியுமா? அந்த சாங் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி சொன்னேன். ஏன்னா அந்த சாங் மோசமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன் தங்கச்சியோட சாவுக்கு அவள் காரணமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாரு, இவ்வளோ நாள் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமே நீ தான், ஒன்னதே என் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. குட்டி பாப்பா கண்ணை முழிச்சு பார்த்துருது. அதை பார்த்தவொன்னே அம்மா அப்பா கூட ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இனிதா அப்பாவா, நான் தான் உன்னோட அப்பான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா தெரியுமே, இந்த உண்மையை பற்றி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன்னு சொல்ல, என் பொண்ணு இது வரைக்கும் எனக்கு கஷ்டம் கொடுத்ததே இல்லை தெரியுமா, உன்னை பற்றி இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஒரு 2-3 டைம் தான் கேட்டிருக்கா, அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன், அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருப்பா, அடப்பிடிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நீயும் அவ்வளோ இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோட பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வா, முழு பாதுகாப்பு கிடைக்கும், உன்னை என் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அப்புறம் இந்த சாங் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்கள ஒரு வழி ஆக்கியே தீருவேன், நீ பாப்பாவும் என் கூட இருக்கதா சேஃப்டின்னு சொல்லி ஹீரோ அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் என்னோட பொண்டாட்டி, அப்புறம் இது என்னோட சொந்த குழந்தை. எப்படி சொந்த குழந்தைன்னு நீங்க கேட்கலாம், நான் ஒரு பொண்ணை காதலிச்சேனே சூயின், அவ தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலா சூயின் அப்படின்றது இவளோட பேர் கிடையாது, இவளோட தங்கச்சியோட பேரு, இவளோட உண்மையான பேரு சூகின். இந்த உண்மையெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா, நீ போய் சாங் கிட்ட சொல்லணுன்றதுக்காக சொன்னேன், நீ அவளுக்கு தானே வேலை பார்த்த, இதுக்கப்புறம் உன் நிழல் கூட என் வீட்டு மேல படக்கூடாதுன்னு ஹீரோ அந்த வேலைக்காரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப, ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த வேலைக்காரி எல்லா உண்மையை வந்து சாங் கிட்ட சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை இருக்கா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலன்னு அவ கதறிட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் அவங்க வீட்டுக்குள்ள காக்கா கூட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு சார் செக்யூரிட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்பா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அவளோட இதே எனக்கு வேணும்னு இவ கத்திட்டு இருக்க. கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அப்பா அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி அங்கே பொண்ணு எங்கே இருந்தாலும் அவளை கடத்தி கூட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்க்கறதுக்காக அந்த மிஸ்டீரியஸான ஆள் தான் ஓடி வரான். இவளோட உயிர் ஆபத்தில் இருக்கு, அவளையும் குழந்தையும் இந்த இடத்த விட்டு கூட்டு போய் ஆகணும்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ கோவப்பட்டு அவனை அடிக்கலான்னு கையவங்க ஹீரோயின் கையை பிடிச்சிடா. அவன் நம்மள ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க, நம்மள ஒரு ஆளா, இவன் சாங் குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவனை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சாங் குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் இத்தனை வருஷம் அவளை காப்பாத்திட்டு இருக்கிறது நான் தான், அவ உயிர் ஆபத்துல இருக்கு, அப்பா நிறைய பேருக்கு பணம் கொடுத்து அவளை கடத்திட்டு வர சொல்லியிருக்காரு, சீக்கிரமா அவளை பாதுகாப்பான எடுத்து கூட்டு போன்னு சொல்ல, இதுக்காக இவளுக்கு நீ உதவி பண்றேன்னு ஹீரோ கேட்கறான். ஏன்னா நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு சூகின், இவளோட தங்கச்சி, அவளை தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் என்னை காப்பாத்தினது இவர் தான், இதுக்கப்புறமா நான் ஒளிஞ்சு வாழ விரும்பலைங்க, அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையை பணைய வச்சு அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்களும் அதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது, உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்படியே விட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காது, அவங்க ஜெயிலுக்கு போனாதான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நான் சொல்கிற மாதிரி கேளுங்கன்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் சாங் குடும்பத்தை தான் காட்டுறாங்க. சாங் குடும்பத்தோட ஆளை பார்த்தீங்கன்னா சார் அந்த டாங் டாக்டர் இருக்கார்ல, அவரும் அந்த பொண்ணு
உடனே ஏதோ ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறாங்களாம், ரெண்டாவது குழந்தைக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். இந்த டீட்டெயில் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்ல, அப்பா அவன் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கவே கூடாது, அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போகும்போது அவளை கிட்னாப் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க பாவம் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் ஒரு செயினை போட்டு விட்டுட்டு என்ன நடந்தாலும் சரி இது நீ கழட்டவே கூடாது, ஓகேவா செல்லம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ரொமான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்கா அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்காக. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க இப்படி ஹோட்டல் வந்துட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சாங் குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க வந்து ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. இப்போ அவங்க இப்படி கிட்னாப் பண்ணிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு வர அந்த இடத்துக்கு இந்த சாங்குமே வந்துடுறா. அவளை பார்த்தீங்கன்னா உன்னோட இதயத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அந்த இதயத்தை என் கையாலே நோண்டி நான் வெளியே எடுக்கணும், உன் உடன்பிறப்பை எனக்காக தான் இதயத்தை கொடுத்தா நீயும் எனக்காக இதயத்தை கொடு, இந்த இதயத்துக்காக தானே நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஹீரோனை குத்துற மாதிரி வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்திரான். அவ மயக்கத்துலலாம் இல்லை, மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணை திறந்து பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, என் தங்கச்சியோட சாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ போலீஸ்காரங்க கூட்டு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் எந்த தப்பு பண்ணல என்னை விட்டுருங்கன்னு சொல்ல வாய மூடு, மனுஷங்களோட உடல் உறுப்பை திருடி அதை நீ பயன்படுத்திட்டு இருந்திருக்க, நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு போலீஸ்காரை திட்டிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அண்ணன் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, இங்க பாருங்க போலீஸ்கார், இவச்சு என்ன மாடியிலேருந்து தள்ளி விட்டா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு, இதை நான் இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சது காரணம் இவளை ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் எவிடன்ஸை காட்ட ஏன்டா இப்படி பண்ற, நான் உன்னோட சொந்த தங்கச்சி தானே, என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் காதலிச்சவளை கொண்டு நீ வாழணும்னு நினைக்கிற, உன்ன மாதிரி மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை, நீ ஒருத்தி வாழணுன்றதுக்காக யார கொலை பண்ணியிருக்க, அந்த விஷயத்தெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா நேராக அவனோட அப்பாவை பார்க்க தான் வரான். ஏன்னா அவங்க அப்பாவையும் போலீஸ்காரங்க பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த ஆளு 10 வருஷமா ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 56 கொலை பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பையனா சொந்த அப்பாவையே மாட்டி விடுறேன்னா அந்த ஆளை கத்திட்டு இருக்க, நான் உயிருக்கு உயிராக காதலிச்சவளை கொன்னுட்டியே, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, அவளோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன கடத்திட்டு போய் என்னோட இதயத்தை எடுக்க பார்த்தீங்களே அதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வராங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா என் தங்கச்சியோட சாவுக்கு நான் எல்லாரையும் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, இவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரஸ்காரங்களுக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த சாங்கோட இதயத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய பேரை கொலை பண்ண பார்த்திருக்கா இல்லைங்களா, அடுத்தவங்களோட உடல் உறுப்பை ஆராய்ச்சி பண்ணி அவங்கள கொன்னாதி இவ வாழணும்னு நினைச்சிருக்கா. என் தங்கச்சியை கொலை பண்ணது இவதான், என் தங்கச்சியோட பேர்ல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை கொலை பண்ண பார்த்தானே ஹீரோயின் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல அது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங்ல போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஜூக்குயினா என்னோட படிப்பை தொடரணும்னு ஆசையா இருக்கு, காலேஜுக்கு அட்மிஷன் போட்டே கிடைச்சிருச்சு, ஆனா 28 வயசு ஆகுது, இப்ப படிக்க போனா எல்லாரும் ஒரு மாறி பாப்பாங்கல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப அவளுக்கு இப்படி தலை சுத்த ஹீரோவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா வெளியே நின்றுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி நின்றுட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க 6 வாரம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு இவளை கடத்துறதுக்கு முன்னாடி ஹீரோவை கூட ரொமான்ஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அப்போ உருவான குழந்தை தான் இது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரேன் பிறந்தப்பதான் அவன் கூட இல்ல, 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட தான் இருக்க போறேன், இந்த குழந்தை உருவாகிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் கூட சேர்ந்து அனுபவிக்க போறேன்னு ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்டன்ல உட்காந்துட்டு ஜாலியா அவங்க குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி அம்மா 2 பேருமே கூட இல்ல, ஆனா நான் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாது உங்களோட ஆன்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.